உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரியே, தேவ பிள்ளைகளே, இன்று தேவன் நமக்கு கொடுக்கின்ற உற்சாகமான தேவ வசனம் என்றால், நாம் தியானிக்க வேண்டிய வசனம் என்னவென்றால், 1 ராஜாக்கள் 8:15 படிக்கும் பொழுது, தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. தனது வாக்கினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுவாராம். ஆம், ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் மகிமையின் தேவன். அவர் மகிமையாக ஆசரிப்பு கூடத்திலே இறங்குகிறார். அவர் மகிமை என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு மேகம் ஆலயத்தை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தின் மேலே தேவனுடைய மகிமை மேகம் இறங்கும் பொழுது அங்கே இருந்த ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யக்கூடாமற் போயிற்று. அப்படிப்பட்ட மகிமை இறங்கிற்று. அல்லேலூயா. அவர் மகிமையின் தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் மகிமை என்று சொல்லும்போது நம்ம ரட்சித்தாரே, அதே பெரிய அவருடைய மகிமை, அவருடைய கிருபை. அவர் மகிமை என்று சொல்லும்போது ஒரு மேகஸ்தம்பமாக இருக்கிறது, ஃபயர் கிளவுட். அந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர் வெளிப்படுவார். இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படிதான் பிரயாணம் பண்ணும்போது காலையிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழி நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய மகிமை என்று சொல்லும்போது நம்மை ரட்சித்தாரே, அவருடைய அன்பு, லவ், அது மகிமை உள்ளது. ஆமேன். அது பவர்ஃபுல் லவ். அவருடைய லவ் பவர்ஃபுல், அது மகிமை உள்ளது. அவருடைய மெஜஸ்டி, அவர் வரும் பொழுது மேக ஸ்தம்பங்களும் திரள் கூட்டமாக இருக்கும், புகைக்காடாக இருக்கும். வேதாகமத்தை பல இடத்துல படிக்கும் பொழுது அவர் மகிமையாய் வெளிப்படுகிறார். அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்து இரவிலே அக்னிஸ்தம்பமாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் எந்த வேலையிலும் நம்மை அவர் பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கிறோம். நம்மளுடைய கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுவோம். சோத்திரம் சொல்லுவோம், ஜெபிப்போம். நாம் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். ஏனென்றால் அவர் மகிமையின் தேவன். அவர் மகிமை நம்மை வாழ வைக்கும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன், ஆமேன்.